என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை பற்றி உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை எப்பொழுதுமே யோசித்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தியோடு நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று ஒரு முறை என் பிள்ளை செவிகொடுத்து கேட்டுவிட்டாலே போதும். இனிமேல் எதையும் நினைத்து என் பிள்ளை கலங்க மாட்டாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் நல்லதொரு சிந்தனைகளை கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மையை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் உருவாக்க நினைக்கிறதோ, இந்த தெய்வம் எதையெல்லாமும் உனக்கு கொடுத்து விட எண்ணுகிறதோ அதையெல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகிறேன் என்பதும் உனக்காகவே நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும் எப்பொழுதும் நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அல்லவா. இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து இனிமேல் என் குழந்தை நீ கலங்காதே. உன்னை வழிநடத்துவதற்கும் உனக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுப்பதற்கும் நான் இருக்கிறேன் அல்லவா. உன் தாயாக என்றும் உனக்கு நல் விஷயங்களை சொல்லிவிட உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உனக்கான நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொண்டு, உனக்கான சூழ்நிலைகள் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்ததை எல்லாமும் யோசித்து எப்பொழுதும் தெய்வம் நமக்கு எதையும் தரவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட, உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறேனோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்காக எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுக்க வர வேண்டும். உன் பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் இந்த வாழ்க்கையும் உனக்கு என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் என் பிள்ளை ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பும் அருளும் எந்த ஒரு பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறதோ அந்த பிள்ளை தன் வாழ்க்கையில் தான் நினைத்த ஒவ்வொன்றையும் சரியாக நீ சாதித்து விடுவாய். ஏனென்றால் அவ்வளவு எளிதில் கிடைத்திராத ஒரு விஷயம். இந்த பிரத்யங்கராவை கண்டாலே பயந்து ஓடுகின்ற மனிதர்கள்தான் இங்கு இருக்கிறார்கள். அம்மா என்ன செய்வாளோ, தவறு செய்தால்தானே என்னை கண்டு பயப்பட வேண்டும். தவறு ஏதும் செய்யாத பொழுது என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை. உன் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கும் பொழுது நீ என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உனக்காக எடுத்து சொல்லும் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உனக்கென நான் நடத்தி தரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நல்லது
எங்கே இருந்து நடக்கப் போகிறதோ என்று சொல்லி என் குழந்தை, நீ புலம்பியது எல்லாமும் போதும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு மிக பெரிய புரிதலை இனி நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் எளிதாக நம்பி எல்லா மனிதர்களும் பேசுகின்ற வார்த்தைகளை நீ சரியென நம்பி இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமும் போதும். இனிமேலும் இப்படியே இருந்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எதையுமே சட்டென்று கடந்து விட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று நாம் உறுதிப்படுத்திவிட முடியாது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் எண்ணமும் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடவும் முடியாது. ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரினுடைய உணர்வுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எல்லாமும் சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ இனிமேலும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இது உனக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக சில நன்மைகளை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் அதை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நமக்காக நாம் படுகின்ற கஷ்டம் மற்றவர்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தையினால் ஒன்றுமில்லாததாக மாறிவிடுகின்ற ஒரு தருணம். என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று நீ நம்பிவிடவோ அல்லது அந்த விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளவோ கூடாது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆற அமர்ந்து யோசித்து இது உண்மைதானா, இது சரிதானா என்பதனை எல்லாமும் நீ நல்லபடியாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நீயாகவே ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் சொல்வது போல ஒருவர் உன்னோடு தனியாக பேச வேண்டும் என்று நினைக்கிறார். என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு சொல்லக்கூடியது இதுதான். என் பிள்ளை, வாழ்க்கையானது எதை சொன்னாலும் ஒரு மனிதர் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, அந்த நிலையில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையே, நமக்கு சில விஷயங்கள் எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும். ஒருவர் பேச நினைப்பது வேறு, தனியாக பேச நினைப்பது வேறல்லவா? அப்படி நம்மிடம் ஒருவர் பேச எண்ணுகின்ற நேரம் உண்மையாகவே நாம் கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? இவரிடம் நாம் உண்மையாகவே தனியாக பேசலாமா கூடாதா? இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றிருக்கின்ற காலம் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் நம்பிவிட முடிவதில்லை.
எந்த ஒரு மனிதரையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் உணர்ந்து விட முடிவதில்லை. சுற்றி நடப்பது என்னவென்று நமக்கே புரியாத பொழுது, நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத பொழுது, இனி நமக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக கணித்து விட வேண்டும். இனிமேலும் எதையும் நாம் சர்வசாதாரணமாக நினைத்து விட்டுவிட முடியாதல்லவா? நமக்கான நேரம் இது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். தனித்து நின்று ஒருபோதும் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதோ, ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதோ, இது போன்ற காரியங்களை நீ நிச்சயமாக ஒருபோதும் செய்துவிட வேண்டாம். ஏனென்றால் நடப்பது எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும். ஏனென்றால் நாம் சொன்ன விஷயங்களை இல்லை என்று சொல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நாம் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இல்லை என்று மறுத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் நம்மையும் ஒரு குழப்பத்திற்குள் கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் நீ சொல்லக்கூடிய விஷயங்களை திரித்து பேசவும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது உன் தாய் என்ன சொல்கிறாள் என்பது இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது, அதாவது உதவியை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யும் பொழுது, முதலில் நாம் ஆதாரம் இல்லாமல், நம் அருகில் சாட்சிகள் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் அப்படி நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நாளை நமக்கே வினையாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நமக்கே அது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒரு சிலர் வேண்டும் என்றே இது போன்று செய்வார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேண்டும் என்றே உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தவும், வேண்டும் என்றே மற்றவர்கள் மத்தியில் உன்னை தவறாக நிறுத்தவும் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்துவிட துணிவார்கள். உன் முன்னால் நின்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துணிவில்லாத இவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த துடிப்பார்கள். அதற்கு அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி இதுவாகவே இருக்கும். நீ சொல்லவில்லை என்று எவ்வளவுதான் சொன்னாலும் நம்பாதபடிக்கு இவர்கள் உன்னை பற்றி தவறான விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் பேச நினைக்கும் பொழுது எனக்கு மட்டுமே தெரியும் என் பிள்ளை இப்படியெல்லாம் பேசி இருக்காது என்று. எனக்கு மட்டுமே தெரியும் என் பிள்ளை இது போன்ற ஒரு விஷயங்களை நிச்சயமாக தலையிட்டு செய்திருக்காது என்று. ஆனால் இந்த மனிதர்கள் அப்படி அல்ல. ஒருவர் செய்கின்ற காரியம் என்னவென்று யோசிக்காமலேயே இவர் இப்படிப்பட்டவர்தானா என்று ஒரு நொடி பொழுதும் சிந்திக்காமலேயே ஒருவரின் மீது பழியை போட்டு விடுவார்கள். ஒருவரின் மீது பழியை போட்டு நிச்சயமாக அவர்களை காயப்படுத்தி விடுவார்கள். இதற்கெல்லாமும் இவர்கள் ஒருபொழுதும் யோசிப்பது கிடையாது என்பதுதான் உண்மை. அதனால் தான் உன் பிரத்யங்கரா உன்னிடம் சொல்கின்றேன், எந்த ஒரு காரியத்தையும் தனிப்பட்ட முறையில் இந்த மனிதர்களோடு பேச நினைத்து அவமானத்தை தேடாதே என்று. ஏனென்றால் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்பொழுது என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீயும் முழுக்க முழுக்க சற்று கவனத்தோடு தானே இருக்க வேண்டும். அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாகத்தானே புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னோடு எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்.
எந்த நேரமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ வருந்தாதே. அத்தனையும் உனக்கு சரியாக நடக்க நான் உனக்கென துணை இருப்பேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் உன்னோடு பயணிக்கக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கின்றன. உன்னுடைய உண்மையும் நேர்மையும் நீ செய்கின்ற நல்ல செயல்களுமே அதற்கு காரணமாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காரணங்கள் உனக்கு கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு புரிகிறதல்லவா? தனித்து நின்று எந்த ஒரு செயலையும் செய்து இந்த வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்காக நான் என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ, உனக்காக நான் எந்த விஷயங்களை எல்லாமும் கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னோடு துணை இருக்கும் வரை உன்னை ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நான் உனக்கு ஒருபோதும் அடையாளப்படுத்தாமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். இவர்களை எல்லாமும் நான் அடையாளப்படுத்தி கொடுக்காமல் சென்றுவிட மாட்டேன். எல்லா நேரமும் காலமும் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள். அம்மா உனக்காக சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள். நான் சொல்லும் பொழுது உண்மையாகவே என்னுடைய அன்பை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கே என்னவென்று சரியாகவும் முறையாகவும் தெரிய தொடங்கிவிடும். அத்தனை நிலையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கின்ற இந்த ஒவ்வொரு தருணங்களும் இனி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி நான் வருவது உனக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையை மறக்காதே என்று நான் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்திலும் சட்டென்று என் பிள்ளை எடுக்கின்ற முடிவுகள் உன்னுடைய மனது அதிகமாக காயப்பட்டு நிற்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம் தெய்வம் நமக்கு இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை முதலில் உனக்குள் வர வேண்டும். என்ற ஒரு சிந்தனை முதலில் உனக்குள் வந்து நிற்க வேண்டும். அது மட்டுமே போதும். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் வருகிறேன் என்பதும் உனக்காகவே நான் ஒவ்வொரு உண்மைகளையும் தருகிறேன் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை நான் உருவாக்கி கொடுக்க வருவேன். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்த வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். பிரத்யங்கரா சொல்வது போல எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக, யாரிடமும் பேசுவதற்கு முன்பாக, குறிப்பிட்ட சில விஷயங்களை பேசுவதற்கு முன்பாக ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்து விடாதே. நாளை உன்னை நடுத்தெருவில் இழுத்துவிட இவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னை வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் சோதிக்க நினைக்கிறார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முதலில் நாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராகி விட்டோமானால் அதன் பிறகு நம்மிடம் பேசுவதற்கே இவர்கள் யோசிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொல்வதை எல்லாமும் இனி சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் உன் தாய் உனக்காக துணை இருக்கிறாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த நம்பிக்கை உனக்கு போதும். இனிமேல் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் இதையெல்லாமும் என் பிள்ளை
நீ நிச்சயமாக சரியாக கடந்து வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. கலங்காமல் இரு, உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.